முதல்ல குடித்து தினம் எல்லாருக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கட்டும், குடிச்சுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் பேசுகிறாரு. மாட்டு மூத்திரம் என்பதே உடம்புக்கு கெடுதி என்று எல்லாம் முதல்லயே சொல்லியிருக்கிற ஒரு காலகட்டத்தில், அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிற காலகட்டத்தில், அறிவியல் ரீதியான ஒரு பல்கலைக்கழகத்திலே இயக்குனராக இருப்பவர் இதை சொல்லியிருப்பது எந்த அடிப்படையில், எதற்காக, ஏன் சொல்லுகிறார் என்றே புரியவில்லை. அவரும் ஆளுநரை போல மாறிவிட்டார் போல் தெரிகிறது. ஒரு பேட்டன்ட்டும் யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புகிறேன். அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கோமியத்தில் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அன்றைக்கி சொன்னது. நீங்கள் வந்து பஞ்சகாவியத்தை அப்படியே சாப்பிட முடியுமா? அதனால் நாங்கள் ஒரு வருஷத்தில் எங்களுக்கு சில பண்டிகைகள் வரப்போது நாங்கள் பஞ்சகவியம் சாப்பிட்றோம். அது எங்கள் இதில் இருக்குது, எங்கள் இதில் பஞ்சகவியம் சாப்பிட்றது இருக்குது. நான் பஞ்சகவியம் சாப்பிடுவேனான்னு கேட்குறியா? சாப்பிடுவேன், நிச்சயமாக சாப்பிட்றேன். ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை இன்னும் சொல்லப்போனால் மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமாக புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் என் உணவு என் உரிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்தில் தூக்கி வீசுறீங்க, இதை மாதிரிலாம் செய்கிறீங்க. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? நான் மருத்துவம் படித்த, அலோபதி படித்த டாக்டர். ஆனால் ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அதில் இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பசுவை கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதன் நான் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நிகழ்வில் பேசிய கருத்து அப்படிங்கிறனால அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கட்டும், ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்காமல் போகட்டும். இந்தியாவில் உள்ள மாணவர்கள், மாணவிகள் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும், வருங்காலத்தை கட்டமைக்க வேண்டும், உலக நாடுகளில் புகழ்பெற்ற மாணவ மாணவிகளாக விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய யுகப்புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு ஐஐடியை கொண்டு வந்தார், ஏற்படுத்தினார். அவருடைய ஏற்படுத்திய அமைப்பு தான் ஐஐடி. ஆனால் இப்படி கோமியம் குடிக்க சொல்லுபவர்கள் எல்லாம் இங்கே இயக்குநராக வருவார்கள் என்று அவர் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார். ஆனால் இன்று அரசியல் கோமியத்தை நோக்கியும் மூடநம்பிக்கையை நோக்கியும் போய்கொண்டிருக்கிறது. மாட்டு அரசியல் செய்திருக்கின்ற மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம் இப்போ தமிழ்நாட்டில் எட்டி பார்க்க தொடங்கியிருக்கிறது. இது முனையிலே கிள்ளி எறிய வேண்டும். இதுதான் எங்களுடைய பார்வை. வணக்கம். இது கேள்விக்களம். என் உணவு என் உரிமை என்று சொன்னவர்கள் இதை பேசலாமா என்று டாக்டர் தமிழிசை சொல்லியிருக்கிறார். என் கோமியம் என் உரிமை என்று சொல்லத்தக்க அளவுக்கு பல கருத்துக்களையும் கூட நேற்று அவர் முன்வைத்திருந்தார். மாட்டிறைச்சியை உண்கிறீர்கள், ஏன் மாட்டின் சிறுநீரை எதிர்க்கிறீர்கள் என்றெல்லாம் அவர் வினா எழுப்பியிருந்தார். கோமியத்தை அமிர்த நீர் என்று சொல்லக்கூடிய பாஜக அதை ஆதரிக்கிறது. இது சார்ந்து சொன்னவர் கோமியம் சார்ந்து ஏராளமான காலகட்டங்களில் பலர் அதற்கு மகத்துவம் இருப்பதாக சொன்னாலும் அறிவியல் உலகம் அதை நிராகரித்து கொண்டே வந்திருக்கிறது. போலி அறிவியல் என்றும் கூட அதை சாடியிருக்கிறார்கள். அது மனிதன் குடிப்பதற்கு உண்பதற்கு உகந்தது அல்ல என்று பல விஞ்ஞான அமைப்புகள் எச்சரித்திருக்கின்றன. ஆனால் இப்போது சொன்னவர் ஐஐடி என்கிற உயர் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள் நடக்கக்கூடிய, பொறியியல் சார்ந்து நவீன அறிவியல் சார்ந்து பல முன்னெடுப்புகள் நடக்க வேண்டிய, கண்டறியக்கூடிய ஒரு நிறுவனத்தின் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் கோமயத்தினுடைய பெருமையை பேசியதால் அது மீண்டும் விவாத பொருளாக இருக்கிறது. நாமும் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு பொது சுகாதார வல்லுநர் டாக்டர் அமலோற்பவநாதன் அவர்கள், வலதுசாரி திரு நித்யானந்தன் அவர்கள், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தைச் சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு அமலோற்பவநாதன் அவர்களுடைய முதல் கருத்தை கேட்க விரும்புகிறேன். அதுக்கப்புறமா நாம் தொடர்ந்து எல்லாரும் பேசலாம். இந்த சர்ச்சையை ஒரு ஐஐடி டைரக்டர் சொல்கிறதுனால இதை எதிர்க்கிறீங்களா? இந்த எதிர்ப்பும் இந்த ஆதரவும் இந்த விமர்சனமும் ஒரு உங்களை மாதிரியே அலோபதி படித்த டாக்டர் தமிழிசை இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அது அவரும் ஐஐடி டைரக்டரும் பேட்டன்ட்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு அவர் சொன்னதை டிஃபெண்ட் பண்ணுற இடத்துக்கு தான் போகிறாரே தவிர அவர் ஒரு ரீதிங்க் வந்த மாதிரி தெரியலையே. முதல்ல
ஐஐடியினுடைய டைரக்டர்ன்றவர் ஒரு தனி மனிதர் அல்ல. இந்தியாவே அவரை ஒரு பெரிய விஞ்ஞான கழகத்தினுடைய ஹையஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவாக பார்க்குறாங்க. அவரை யாரும் சாதாரண மனிதராக பார்க்குறதில்ல. அவரை ஒரு விழாவுக்கு கூப்பிட்றாங்கன்னா அவரை ஒரு விஞ்ஞானியாக மதித்து தான் கூப்பிட்றாங்க தவிர ஒரு சாதாரண மனிதராக கூப்பிடல. அப்போ ஒரு விஞ்ஞானி விஞ்ஞான ரீதியான விஷயங்களை தான் பேசுவார் என்று பலருடைய எதிர்பார்ப்பு. ஃபஸ்ட் அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு? ஒரு இன்சிடென்ட்ஸில் ஆரம்பிக்கிறார். ஒருத்தர் வந்தாராம், அவருக்கு ஜுரம் இருந்ததாம், உடனே ஒருத்தர் கோமியம் குடிக்க சொன்னாராம், 15 நிமிடத்தில் நல்லாகிவிட்டதாம். கடகடன்னு குடிச்சாராம். கடகடன் குடிச்சாராம், 15 நிமிடத்தில் நல்லாகிவிட்டதாம். நான் இதை முழுமையாக நம்புகிறேன், இருக்கட்டும். ஆனால் இது ஒரு அனெக்டோட். விஞ்ஞானியான அவருக்கு தெரியும் அனெக்டோட் எவிடன்ஸ் ஆகாதுன்னு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததுன்னா எல்லா பனம்பழம் விழுந்தனா எல்லா மரத்துலையும் காக்கா உட்காந்தா தான் விழுன்னு சொல்ல முடியுமா? இது ஒரு அனெக்டோட்டல் எவிடன்ஸ். இதை வைத்து எந்த விஞ்ஞானியும், ஒரு ரெஸ்பெக்டபிள் விஞ்ஞானி பேச மாட்டாங்க. இது ஒன்று. அவர் அதோடு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அது ஒரு பெரிய பெரிய மருந்து. நீங்கள் கவனிச்சிக்கலான்னு தெரியல. ஒருத்தர் நல்லா ஆனார், அதோடு அவர் விட்டுருந்தா பரவாயில்ல. கோமியம் நான் குடிக்கிறேன்னு சொன்னால் கூட அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். மருந்து என்று சொல்லும்போது மருந்துக்கான சில குணங்கள் உண்டு. மருந்துனா நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், இத்தனை வேளை சாப்பிட்ணும், பெரியவங்க சாப்பிட்லாம், பெரியவங்களுக்கு இவ்வளோ மில்லிகிராம், சின்னவங்களுக்கு இவ்வளோ மில்லிகிராம், இதுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்குது, சைடு எஃபெக்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. மருந்து என்று ஒன்று உருவாகணும்னா, ஒரு கெமிக்கல்லேருந்து மருந்து ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும்னா பல்வேறு பரிசோதனை கட்டங்களை எல்லாம் தாண்டி, பல்வேறு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்லாம் தாண்டி அப்ரூவல் வாங்கி மார்க்கெட் பண்ணி, மார்க்கெட்டும் ஸ்டடி பண்ண பிறகு தான் அது மருந்து ஆகும். அப்போ தான் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். கோமியம் இப்போ மருந்தா? அதை தான் எனக்கு பிரச்சனை. அவர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது எனக்கு பெனிஃபிட் ஆச்சுங்க, நான் குடித்தாங்கன்னா வேறு விஷயம். ஆனால் இதை மருந்து என்று சொல்லும்போது பிரச்சனையாக இருக்குது. இது மருந்து அல்ல என்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று, அவர் இது மருந்தான்னு கேட்டால் அமேசானில் விற்குதுன்னு சொல்கிறார். அமேசானில் 1000 பொருள் விற்க, அதெல்லாம் மருந்து கிடையாது. மருந்துன்றது நோய்க்கு மருத்துவர்கள் பரிசோதித்து இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் தீர்வு என்று கொடுப்பது தான் மருந்து. அதுக்கு டியூரேஷன் இருக்குது, டோசேஜ் இருக்குது, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, சைடு எஃபெக்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தெரிந்து எழுதுவது தான் மருந்து. இதைத்தான் இவ்வளோ காலம் டாக்டர் தமிழரசியும் எழுதிட்டு இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். மூணாவதாக அவர் என்ன சொன்னார்? இன்டர்வியூவில் போய் அவரை கேட்டப்போ இதுக்கு பல எவிடன்ஸ் இருக்குது, இதை பாருங்கன்னு சொல்லி கொடுத்தார். அதில் ஒரு பேப்பர் தான் நான் கையில் வச்சுருக்கேன், நேச்சரில் பப்ளிஷ் ஆன பேப்பர். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேப்பர். அது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக ஆக்சுவலாக நான் அவருக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் 2 நிமிடம் சொன்னீங்கன்னா தர்றேன். நம்ம உடலில் கான்ஸ்டண்ட்டாக வளர்ச்சியாக நடக்குது, அழிவாக நடக்குது. ஸோ நாங்கள் ப்ரோட்டீன் பில்ட் ஆகுது, ப்ரோட்டீன் டிஸ்ட்ராய் ஆகுது. அந்த டிஸ்ட்ராய் ஆகிற ப்ரோட்டீன் பெப்டைடுன்ற ஸ்மால் மாலிக்யூல்ஸாக பிரேக் ஆகி சிறுநீர் வழியாக அது வெளியேறுது. சிறுநீர் வழியாக வெளியேறுது, கண்ணீர் வழியாக வெளியேறலாம், ஸ்வெட் வழியாக வெளியேறலாம், சலைவா வழியாக வெளியேறலாம். மனிதனுடைய யூரினில் இந்த பெப்டைட்ஸை எக்ஸ்டென்சிவாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது பேரே பெப்டிடோம்னு பேர். அந்த பெப்டைடு எது வருதுன்னு பார்த்து இது எந்த ப்ரோட்டீன்லேருந்து வந்தது, இந்த ப்ரோட்டீன் ஏன் இப்போ பிரேக் டவுன் ஆச்சு, இது எதனால் வியாதினால் நடக்க முடியுமா, இதை வைத்து ஏதாவது வியாதிகளை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி எக்ஸ்டென்சிவ் ஆராய்ச்சி நடக்குது. உதாரணமாக முதலாக யூரினில் சுகர் வர்றதை வச்சு தான் யூரின் சுகரை மெஷர் பண்ணி நம்ம இன்சுலின் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி யூரினில் ஹார்மோன் வர்றதை நம்ம பார்த்து தான் ப்ரெக்னன்சியை டயக்னோஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பெப்டைட்ஸ் வர்றதை வச்சு ஏதாவது வியாதிகளை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆராய்ச்சி நடக்குது. அப்போ சில வெட்டினரி டாக்டர்கள் என்ன செய்கிறாங்க, மனிதனுடைய சிறுநீரில் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறாங்களே, மிருகங்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சியிலே மிருகங்களுக்கு வியாதிகளை கண்டுபிடிக்க முடியுமா பெப்டைடை வச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியினுடைய டோட்டல் எண்ணிக்கை 30 மாடுகள், பசுக்கள்னு சொல்லலாம். 30 பசு, 10 நார்மல் பசு, 10 ப்ரெக்னென்ட் பசு, 10 பால் குடிக்கிற பசு. இதில் வேறு வேறு பெப்டைடு வரதான்னு கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 5000 பெப்டைட்ஸ் வருது. ஒரு சமயத்துலையும் வேறு வேறு பெப்டைட்ஸ் வருது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. பால் கொடுக்கும்போது வேறு மாதிரி பெப்டைடு வருது, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வேறு மாதிரி பெப்டைட் இருக்குது, நார்மலாக இருக்கும்போது ஒரு மாதிரி பெப்டைட் இருக்குது. இந்த பெப்டைடெல்லாம் 2 அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஒன்று லேபில் வச்சு அனாலிஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று கம்ப்யூட்டர் சிமுலேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இதில் இருக்கிற சில பெப்டைட்ஸ்க்கு 2 வித பாக்டீரியாக்களை இன்ஹிபிட் பண்ணுது தான் சொல்கிறாங்க அந்த ஸ்டடியில். அதனுடைய வளர்ச்சியை அது தடுக்குது. 2 பாக்டீரியாவுக்கு லேபில் பெட்ரி டிஷ்ஷில். அதுலேயும் இது பெப்டைடில் எந்த கெமிக்கல் இதை இன்ஹிபிட் பண்ணுறது தான் கண்டுபிடிக்கிறாங்க. கிளைசின் அமினோ ஆசிட்ன்றது தான்
இருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது என்று கண்டுபிடிச்சு. இதெல்லாம் வந்து லேபில் பெட்ரி டிஷ்ஷில் நடக்கிறது, கம்ப்யூட்டர் சிமுலேஷனில் நடக்கிறது. லேபில் நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் உடம்புல நடக்கிற ஒரு பயாலாஜிக்கல் ரியாக்ஷனுக்கும் நடுவில் கோடிக்கணக்கான மைல் தூரம் இருக்குது. நீங்கள் லேபில் வர்ற கெமிக்கல் வந்து மெடிசன் ஆகணும்னா உங்களுக்கு 10 ஸ்டேஜ்களை தாண்டி வரணும். லேபில் 1000 கெமிக்கலுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் வரலாம். உதாரணமாக ஒரு பெட்ரி டிஷ்ஷில் நீங்கள் இதே பாக்டீரியா போட்டு பெட்ரோல் ஊற்றுனீங்கன்னா இறந்துடும். அதுக்காக பெட்ரோல் மருந்தாயிடாது. ஆசிட் ஊற்றுனீங்கன்னா இறந்துடும், ஆல்கலி ஊற்றுனீங்கன்னா இறந்துடும், டெட்டால் ஊற்றுனீங்கன்னா இறந்துடும். இதெல்லாம் மருந்துகளாகாது. இதெல்லாம் வந்து பாக்டீரிசைடல், அவ்வளோதான். ஆனால் மருந்தாகணும்னா அதுக்கு பல கேரக்டர்ஸ் உண்டு. ஆகவே இந்த எஃபெக்ட் இருக்கிறது உண்மைதான். ஸோ டாய்லெட் க்ளீன் பண்ணுறது கூட ஆன்டி பாக்டீரியல் தான் இருக்கலாம். பாக்டீரிசைடல்வாங்க அதை. பாக்டீரியாவை கொல்லும் அது. ஆனால் பாக்டீரியா கொல்றதுனால அது மருந்தாயிடாது. மருந்துக்குன்னு சில குணங்கள் உண்டு. அது உங்களுக்கு சேஃப்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேஃபாக இல்லாத கொண்டு உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகவே இந்த லேபில் அதுவும் மைக்ரோகிராம் லெவலில் ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த லேப்லேருந்து நீங்கள் கன்வெர்ட் இது வந்து 2021 இந்த பேப்பர் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த பேப்பருக்கு மேலே ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கான்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சிக்னிஃபிகண்ட் மருந்து ஒன்று இருக்குன்னா பன்னாட்டு கம்பெனிகள் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உடனடியாக அதை மருந்தாக மாற்றி பில்லியன் கணக்கில் பணம் பண்ணுறது தான் எல்லா கம்பெனியும் பார்ப்பாங்க. அது அவங்களுடைய நேச்சர். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. இது லேபில் தான் இருக்குது. நான் காமக்கோடி போன்ற ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி மக்கள்கிட்ட என்ன சொல்வார்னு எதிர்பார்த்தேன்னா, லேபில் இதெல்லாம் நடந்துட்டுருக்குதுங்க, இதெல்லாம் ஆராய்ச்சிகள்லாம் முடிஞ்ச முழு உண்மை வெளியே வரைக்கும் தயவுசெய்து கோமியத்தெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லியிருப்பார் நான் நினச்சேன். ஆனால் அவருக்கு அகெயின்ஸ்டாக சொன்னது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மருந்தல்ல, இது வந்து ஒரு கெமிக்கல். இது வந்து லேபில் பண்ண முடிவு. இதை வைத்துக்கொண்டு எந்த முடிவுக்கும் வர முடியாது. இன்னொன்று, இது வந்து ஒரு விஞ்ஞானிகளுக்குள்ளே நடக்கிற உரையாடல். இதில் எங்கே அரசியல் கட்சிகள் வந்தாங்கன்னு தெரியல. இது அமிர்த நீர்னு சொல்லியிருக்காங்க. அமிர்த நீர்னு பார்க்கணும். நீங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட்றீங்க, ஏன் நீங்கள் மாட்டு சிறுநீருக்கு எதிர்ப்பு நான் தெரிவிக்கிறீங்க? திருப்பி அதே கேள்வி கேட்குறேன். நீங்கள் மாட்டு சிறுநீர் குடிக்கிறீங்க, ஏன் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது? சாப்பிட வேண்டியதானே? நீங்கள் எல்லாம் மாட்டுக்கறி செஞ்சு எல்லாருக்கும் சப்ளை பண்ணுங்கள், சாப்பிடலாம். இதே கேள்வி நான் கேட்க முடியும். இன்னொன்று, இவங்களுக்கு வந்து பழங்கால சுவடிகள்லாம் இது சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க வந்து சுஸ்ருதா எழுதின சுஸ்ருதா சம்ஹிதாவில் படிக்கணும். சுஸ்ருதா சம்ஹிதாவில் மாட்டினுடைய சிறுநீர் மட்டும் சொல்ல, கழுதையினுடைய சிறுநீரில் மருத்துவ குணங்கள் உண்டு, ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் மருத்துவ குணங்கள் உண்டு, குதிரையினுடைய யூரினில் மருத்துவ குணங்கள் உண்டு, ஏன் மனிதனுடைய சிறுநீரிலும் மருத்துவ குணங்கள் உண்டுன்னு சொல்லி சுஸ்ருதா சம்ஹிதா சொல்லுது. அப்போ எல்லாத்தையும் குடிக்கட்டும். சயின்ஸ் வந்து இந்த மிருகம் அந்த மிருகம் அந்த மிருகம்லாம் வித்தியாசம் பண்ணாது. எதுலேருந்து நல்லது கிடைக்கும் அதை எடுத்துக்கணும். இவங்க வந்து ஆயுர்வேதாவில் சொல்லி இருக்குது அதனால் சாப்பிட்றா, நீங்கள் எல்லா யூரியும் நீங்கள் பண்ணணும். ஸோ ஒட்டகத்தோட சிறுநீர், குதிரை சிறுநீர், நீங்கள் ஒரு எருமை மாட்டோட சிறுநீர், பசு மாட்டோட சிறுநீர், இது எல்லாத்தையுமே ஒரே அளவில் தான் பார்க்குறீங்க. கோமியம்ன்றத அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேட் தர மாட்டீங்க. இல்லை, இந்த சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் ஏன் கோமியத்தை நான் டெஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஈஸியாக நிறைய கிடைக்கும், லிட்டர் கணக்கில் கிடைக்கும். நீங்கள் போய் சிங்கத்துக்கிட்ட யூரின் கலெக்ட் பண்ண முடியுமா? புலிகிட்ட கலெக்ட் பண்ண முடியுமா? அதனால் எளிதாக கிடைக்கக்கூடியது வந்து கோமியம். ஏன்னா லிட்டர் கணக்கில் கலெக்ட் பண்ண முடியும், ப்ரெடிக்டபிள். அதுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தா என்ன யூரின் வரும்னு கால்குலேட் பண்ண முடியும். இதனால் ப்ராக்டிக்கலுக்காக அவங்க கவு யூரின் எடுத்தாங்க தவிர ஏதோ கவு எங்களுடைய தேவர் அதனால் நான் அந்த யூரின் டெஸ்ட் பண்ணலாம் பண்ணல. கோமாதா அதுக்குரிய சிறப்பு. நீங்கள் வந்து அந்த இதில் என்னென்னமோ அது சார்ந்த ஆய்வுகள் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் நீட்சியாக இந்த ஐஐடி அதனுடைய டைரக்டர் வந்து அதுக்கு ஒரு மதிப்பை கூட்டுறாரு. அப்படி பார்க்க முடியுமா? ஜுரம் போக்குது இல்லைங்க, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 10 பைசா கொடுத்த பேராசெட்டமாலே ஜுரம் போகுது. அதுக்கு போய் ஒரு மாடு பின்னாடி போய் பக்கெட்டை வச்சு பிடிச்சா தான் குடிச்சிட்டு இருக்கணும். அது தேவையே இல்லை. அதுவும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி பட்ட காலத்தில். இப்போ வந்து எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த பர்டிகுலர் கெமிக்கல் கொடுத்தா நல்லாகும், அந்த பர்டிகுலர் கெமிக்கலுக்கு என்ன சைடு எஃபெக்ட் எல்லாம் இதை ஆராய்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் திரும்பி நீங்கள் பின்னாடி போகன்றதில்ல. என்ன இதில் விஞ்ஞானமே இல்லை. இதில் இது பின்னாடி இழுத்துட்டு போகிற முயற்சின்றீங்க. நான் நித்யானந்தம் சாரோட கோணத்தை கேட்குறேன். சார், பின்னோக்கி இழுத்துட்டு போகிற ஒரு பழமைவாத முயற்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் தான் இப்படிப்பட்ட சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறது. நான் விஞ்ஞானத்திலே பெரிய ஆளாக இருக்கலாம், அறிவியலிலே சிறப்பான ஒரு மனிதனாக இருக்கலாம். இவர் அவ்வளவு சிறப்பான மனிதராக இருந்தால் வேறு ஒரு பொருளை குறித்து அவர் பேசக்கூடாது என்று எங்குமே தடை கிடையாது.
சில உண்மைகளை மக்களிடத்தில் சொல்வதற்கு சில இடங்களை பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மண்ணினுடைய மிக பழமையான மருத்துவ குணங்கள் கொண்ட கோமயத்தை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கோமயம் என்பது கழுத்திலே சிமிழ் உள்ள பசுவினுடைய மூத்திரத்திற்கு மட்டும்தான், சீமை பசுவுக்கு கிடையாது, கடா பசுவுக்கு கிடையாது, எருமைக்கு கிடையாது. இதையெல்லாம் நாம் படிக்கணும். எதை படிக்கணும்? இருங்க, நீங்கள் உங்களோட நான் குறுக்கிட்டேன். நீங்கள் எதை படிக்கணும்னு சொன்னால் நான் அதை இதெல்லாம் உங்களுக்கு படிச்சிடறேன். தெரியுமா? ஏற்கனவே இப்போ தெரியும். நான் இப்போ சுஸ்ருதா சம்ஹிதா உங்களுக்காக படிச்சுட்டு வந்தேன். அது பேர் சொன்னீங்க. ஆமாம், அது இருக்கு, நான் உங்களுக்கு நான் தரேன். நான் மக்களுக்கு விவரமாக சொல்கிறேன். அதனால் சிமிழ் உள்ள ஒரு பசுவினுடைய மூத்திரத்திற்கு இவ்வளோ குணங்கள் இருக்குது. சாதாரண மக்களுக்கு, பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சாணியை வீட்டில் மெழுகி அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். எதற்காக என்று கேட்டால் கிருமி நாசினி என்று சொன்னார்கள். அது எந்த லேபில் ப்ரூவ் பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி கோமயத்தையும் பயன்படுத்தினார்கள். பஞ்சகவ்யத்தில் கோமயம் இருக்குது, அதை சொல்லியிருக்காரு நம்முடைய ஐஐடி. இல்ல அவர் சாப்பிடுறத யாரும் தப்பு சொல்லல. அவர் பஞ்சகவ்யம் சாப்பிடுறதோ டெய்லி பேசிஸ்ல கோமியம் குடிக்கிறதோ அது அவரோட உரிமை. பஞ்சகவ்யத்தில் அது இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை நான் திருப்பி சொல்கிறேன். இல்லை, பஞ்சகவ்யம் நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறார் அவர். இல்லை இல்லை, பஞ்சகவ்யத்தில் கோமூத்திரம் இருக்கிறது, அது சேர்ந்தது தான் சார் பஞ்சகவ்யம். ஆமாம், அதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்மளாம் எந்த அளவில் இருக்கிறோன்னா, யார் அந்த சாருன்னு இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, கோமயத்தில் என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த சுஷ்மிதா இவர் சொன்னார், சுஷ்ருதா பற்றி சொன்னார். அவர் பழமையான அத்தனை மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தார் என்று கூட அவரை பற்றி இருக்கிறது. ஆங்கில மருந்து அலோபதி நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்றைக்கும் ஆங்கில மருந்து கூட ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை, எனக்காக கூட ஏற்றுக்கிறேன். ஆனால் அதனுடைய வயது என்ன? அது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது. இவையெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் நம்பிக்கையோடு குணமாக்கி இருக்கிறார்கள். ஆங்கில மருத்துவமனைகள், பல மருத்துவமனைகள் பெருகி இருக்கின்றன. நோயாளிகளும் பல பேர் உருவாகி இருக்கிறார்கள். மருத்துவமனை அதிகமாகும் பொழுது நோயாளிகள் குறைய வேண்டும் அல்லவா? இல்லை சார், மருத்துவமனைகள் அதிகமாகி இந்த விஞ்ஞானம்லாம் வளர்றதுக்கு முன்னாடி மனுஷன் சராசரியாக எவ்வளோ காலம் வாழ்ந்தான்? இப்போ எவ்வளோ காலம் வாழ்றான்? 33 வருஷம் சராசரியாக வாழ்ந்தான். வாழ்வாங்கு வாழ்ந்தா 110 120 சராசரி மொத்தம் ஒரு ஆள் 110 வாழ்ந்தாருன்னு சொல்லக்கூடாது. மொத்த இந்தியாவில் 1950 சராசரி ஆயுள் என்ன? 33. இன்னைக்கு சராசரி ஆயுள் என்ன சார்? 40 வருஷத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து அந்த காலத்துல ஏதாவது சொல்ல முடியுமா? ஹார்ட் அட்டாக் வேதி வந்து சத்தம் இருக்கான், ஹார்ட் அட்டாக்லாம் வரணும்னு இல்லை, வேதி வந்து கொத்து கொத்தா சத்தம் இருக்காங்க. மலேரியாலேருந்து செத்து போனதுனால தான் மரப்பட்டையிலேருந்து மருந்து எடுத்தாங்க. அது கோமியத்திலிருந்து எடுக்கல இல்லை, மரப்பட்டையிலேருந்து மருந்து எடுக்கிறது ஆங்கிலம் ஒத்துக்குது இல்லை? ஆமாம், அதுக்கு முன்னாடி கோமியத்திலேருந்து எடுத்தா கூட ஒத்துக்குவாங்க, அது தெரியாது இல்லை? அதனால மரப்பட்டையிலேருந்தே நமக்கு கிடைக்கும். மரப்பட்டையிலேருந்து தானே எடுக்கிறாங்க நிறைய. அது யாரும் இல்லைன்னா அவங்க மறுக்கல. எங்க இருந்து ஒரு மருந்தை எடுக்கிறப்ப எங்க இருந்து எடுத்துன்னு அவங்களே சொல்றாங்களே. அவைகள் உலகத்துல இருக்கிற எல்லா சில கீரைகள் ஒண்ணு மரத்துல இருந்து வரணும், மண்ணுல இருந்து வரணும், பாறையில இருந்து வரணும். இவ்வளவுதான் வர முடியும். என்னோட கருத்து எப்ப சொல்லுவேன்? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நீங்க பாட்டுல பேசுறீங்க. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க பட்டையில தான் வருது ஏதோ நான் சொல்றத கேளுங்க, அதுக்கு பதில் அப்புறம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. புரியுதுங்களா? சில கீரை வகைகள் இருக்கு. இப்போ லிவரின் 52 உங்களுக்கு தெரியும், ஆங்கில மருத்துவத்தை பார்க்குறாரு. அது நம்ம கீழாநெல்லி கீரைன்னு சொல்றோம். இந்த கீரையெல்லாம் எப்போ வந்தது? அந்த காலத்துல இருந்து கீழாநெல்லி கீரையில மருத்துவ குணம் இருக்குன்னு யாரும் மறுக்கலையே. ஆமா, எப்போ அது தெரிஞ்சது? எப்போ தெரிஞ்சது? இவர்களுடைய அறிவியலுக்கு எட்டியது அது. இன்னும் பல விஷயங்கள் இவர்கள் அறிவுக்கு எட்டாதது இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டேன். அதில் ஒன்று கோமியம்ன்றீங்க. அதில் ஒன்று நிச்சயமாக கோமியம். அப்படியா திரு ரவீந்திரநாத்? உங்க அறிவியல்ல எட்டாத பல விஷயம் இருக்கு. இப்பதான் கீரைகள்ல இதெல்லாம் முக்கிய மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றத இப்பதான் ஒத்து இருக்கீங்க, இப்பதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ இனி கோமியம் வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு குறுக்கீடு பண்ண மாட்டேன். சில மருந்துகள் இவர்கள் சொன்ன 10 ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் செய்து அந்த மெடிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் விற்பனை செய்து மருத்துவர்களும் எழுதி அந்த மருந்துகளெல்லாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடாது, அவை இட் இஸ் ஹார்ம்ஃபுல், அவைகள் மனிதனுக்கு விரோதமான, உயிருக்கு ஆபத்தானது என்று இன்றைக்கு வருகிறது. அது என்ன சோதனை? ஓகே, வந்து என்னன்னாக்க மருத்துவத்தில் பொருள் முதலாக இருக்குது, கருத்து முதலாக இல்லை. முதல்ல உங்களை கேட்க வேண்டியது, காமகோடி சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் உங்களுக்கு தான் வந்தது, ஏன் உடனே எதிர்த்தீங்க அதை? ஏன்னா அவர் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த மிக உயர்வாக கருதப்படுகின்ற ஒரு கல்வி நிறுவனத்தின் இயக்குனர், அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து சாதாரண மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை சொல்லணும், அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்.
இந்த ஏராளமான நோய்கள் இந்தியாவிலே வருது, உலகம் முழுவதும் காய்ச்சல் நோய்கள் வருது. பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், இபோலா காய்ச்சல், அதே மாதிரி நிப்பா காய்ச்சல், இந்த மாதிரி ஏராளமான காய்ச்சல் வருது. இந்த காய்ச்சல் எல்லாமே உரிய நேரத்தில் சிகிச்சை பண்ண உயிரிழப்பே ஏற்படும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களது தந்தைக்கு வந்து காய்ச்சல் இருந்தது. ஒரு சன்னியாசி வந்தார், அவருடைய பேர் தெரியாது. ஆனால் கோமியத்தை குடித்தா சரியாயின்னு சொல்லிட்டு கோமியத்தை குடித்தார். 15 நிமிஷத்தில் காய்ச்சல் சரியாயிட்டு சொல்லிட்டார். அப்போ வந்து இதை நம்பக்கூடிய சாதாரண பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், அறிவியல் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் வந்து டெங்கு காய்ச்சலோ வேறு மோசமான காய்ச்சல், எலி காய்ச்சலோ வருகின்ற பொழுது, எலி காய்ச்சல் நம்ம பசுமாட்டு யூரின் மூலமாக வரும். அவ்வாறு இருக்கின்றது அதை குடித்து விட்டு வீட்டில் இருந்தாங்கனாக்கா அவங்களோட உயிருக்கு ஆபத்து, உயிருக்கு அச்சுறுத்தல். எனவே இது வந்து பொது காய்ச்சல் வருமா? கோமியத்தில் வந்து மருத்துவ குணம் இருக்கு, காய்ச்சல் குணமாகும். எலி காய்ச்சல் வரும் எப்படி சொல்றீங்க? அதாவது 14 வகையான பாக்டீரியாக்கள் அதில் இருக்குன்னு இந்தியாவுடைய கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்கு. ஈகோலைங்கிற பாக்டீரியா அந்த யூரினில் இருக்கும், மனித யூரினில் கூட இருக்கும். அது வந்து பல்வேறு பாதிப்பில் இருக்கும். குறிப்பாக வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்றவர்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பாக்டீரியா அது. அதே போல வந்து எலி மூலமாக சார் ஒரு நிமிஷம் எலி மூலமாக பரவக்கூடிய, எலியினுடைய யூரின் மூலமாக பரவக்கூடிய தான் எலி காய்ச்சல் சொல்கிறோம். அது வந்து எல்லா பெரும்பாலான விலங்குகளில் இருக்கலாம். பசுமாட்டுடைய யூரின்லேயும் வந்து எலி காய்ச்சல் இருக்கலாம். எலி காய்ச்சல் பரவக்கூடிய அந்த கிருமி இருக்கலாம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த பசுடைய யூரின் மூலமே பல்வேறு நோய்களும் பரவலாம். அதையெல்லாம் மறைத்து விட்டு நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து கோமியம் குடித்தோம் 15 நிமிஷத்துக்கு காய்ச்சல் சரியாச்சு சொல்லுவது அப்பட்டமான அறிவியலுக்கு புறமானது. சார் வந்து எந்த விதமான கிளினிக்கல் எவிடன்ஸ் பேச இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். அது தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட கருத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை இயக்குனர். அப்போ சாதாரண மக்கள் பார்க்குற மிகப்பெரிய சயின்டிஸ்டாக சொல்லிட்டாரு. அப்போ பசுமாட்டு யூரினை குடித்தாக்க எந்த காய்ச்சல் வந்து குணமாயிரும் சொல்லிட்டு கிராமப்புறத்தில் ஏழை எளிய மக்கள் பசுமாடு வளர்க்குறவங்க பசுமாட்டு யூரினை குடிச்சிட்டு வீட்டில் இருந்தால் என்ன ஆகுது? டெங்கு காய்ச்சல் வந்தால் இறப்பாங்க. அதே போல மிக பழமையான மருந்து, இந்த மண்ணுடைய பழமையான மருந்து கோமியன்ற இது இந்த மண்ணில் மட்டும் இல்லை, உலகம் முழுதுமே ஆதி காலத்தில் மருந்துகள் கண்டுபிடிக்கிற முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது உலகம் முழுதும் எல்லா மருத்துவ முறைகளையும் வந்து பசுடைய சாணம் மட்டும் இல்லை, எல்லா விலங்குடைய புழுக்கையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போலவே பசுடைய யூரின் மட்டும் இல்லை, ஒட்டகத்துடைய யூரின், யானையுடைய யூரின், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா குதிரையுடைய யூரின், எல்லாத்துடைய யூரினுமே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேலன்ற மிகச்சிறந்த அதெல்லாம் புனிதம்னு சொல்றது இல்லை. கோமியம் பசு அதுக்கு ஒரு புனிதம்ன்றதுனால இதை கொஞ்சம் கூடுதல் வேல்யூ கொடுக்குறாங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறது சரி. இது வந்து அறிவியலே கிடையாது, இது அரசியல். நான் தான் சொல்ல வர்றேன். அவர் வந்து செய்வது வந்து அறிவியல் கிடையாது, அறிவியல் கருத்தே கிடையாது. இதில் என்னன்னாக்க இந்தியாவில் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளாக இதை வந்து பசுமாட்டை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் நடக்குது. அரசியல் மிக மோசமான அரசியல், பண்பாட்டு, பொருளாதார நடவடிக்கைகள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பசு புனிதமாக்கப்பட்டவர், அதாவது பிரதான பொதுமை சமயத்தில் ஆரியர்கள் வந்து இங்கே வந்த பொழுது அவங்க வந்து கால்நடை மேய்க்கக்கூடியவர்களாக மேய்ச்சல் சமூகமாக இருந்தாங்க, நாடோடியாக இருந்தாங்க. அப்போ ஏராளமான விலங்குகளை வந்து யாகத்தில் போட்டு கொன்றார்கள். அதில் பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனால் புத்தர் காலத்தில் மகத பேரரசு உருவான பிறகு இந்தியாவில் முதல்ல இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க. இரும்பை கண்டுபிடிச்ச பிறகு இரும்பு கொழு வருது, கலப்பையில் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஏராளமான நிலங்களை வந்து பண்படுத்துகிறாங்க, உழுவுறாங்க, விவசாயம் பெருகுது, பல்கி பெருகுது. அப்போ விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் எது சொத்தாக மாறுதுன்னா கால்நடையில் சொத்தாக மாறுது. கால்நடை உழவுக்கு தேவைப்படுது, விவசாயம் தேவைப்படுது, ஏராளமாக பயன்படுத்த தேவைப்படுகிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அன்னைக்கு இருந்த பிராமணியவாதிகள் பார்ப்பனியை என்ன பண்ணாங்கனாக்க அவர் வந்து அரசருடைய உதவியோட விவசாயிகளுடைய விலங்குகளை பறித்தார்கள், பசுமாடுகளை பறித்தார்கள், விலங்குகளை பறித்து யாகத்தில் போட்டு கொண்டாங்க. அப்போ விவசாயிகளும் வணிகர்களும் கொந்தளிச்சாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் யாகத்தில் மிருகங்களை கொள்ளாதுன்னு சொல்லி புத்தர் கிளம்பினார். எனவே அவருடைய நியாயமான கோரிக்கையில் விவசாயிகள் வணிகளுடைய நியாயமான கோரிக்கையில் வந்து புத்தர் ஏற்றார். அது ஒரு அரசியல் இயக்கம் மாதிரி. அப்போ வந்து அரசியல் கட்சிகள் கிடையாது. எனவே மக்கள்லாம் அவர் திரும்பினாங்க. பிராமணிய மதம் மிகப்பெரிய அளவுக்கு பின்னுக்கு போய்விட்டது, புத்த மதம் பெருகியது. எனவே புத்த மதத்தை ஒழிப்பதற்காக அவங்க என்ன பண்ணனாக்கா அவர்களும் வந்து அஹிம்சையை பேசினாங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா பசுக்களை கொல்லக்கூடாது, விலங்குகளை கொல்லக்கூடாது பிராமணர்களும் ஆரம்பித்தாங்க. இதுதான் இப்போ தான் அந்த பசு வந்து புனிதமாக்கப்படுகிறதுக்கான துவக்கம். அப்போ அந்த மாதிரி பசுவை புனிதமாக்கின பிறகு என்ன வருதுனாக்கா அவங்க வந்து புத்த மதத்தை, சமண மதத்தையெல்லாம் ஒழிப்பதற்கான முயற்சி அவங்க பண்ணாங்க. இன்றைக்கு என்ன செய்கிறாங்கனாக்க இன்றைய கார்ப்பரேட் அரசாங்கத்துடைய சித்தாந்தமாக பார்ப்பனியம் இருக்குது. அவங்க இந்தியாவோட பொது இது பாசிச போக்கில் போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொது எதிரியை உருவாக்க பார்க்குறாங்க. முஸ்லீம்களை, கிறிஸ்தவர்களை, தலித்துகளை எதிரிகளாக மாற்ற பார்க்குறாங்க. அப்போ என்னன்னாக்க இந்தியாவில் வந்து மாட்டு இறைச்சி ஆதி காலத்துலேயும் நம்ம வந்து பயன்படுத்தலை, முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்கள் வந்த தான் மாட்டு இறைச்சி பயன்பாட்டுக்கு வந்துச்சு. எனவே இவங்களாம் நம்முடைய புனித பசுவுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் பல மாநிலங்களில் பசுமாட்டை வாங்கிட்டு போகிறப்ப கூட அங்கே வந்து தாக்குதல் நடக்குது. முஸ்லீம்கள் பசுமாட்டை வாங்கிட்டு போனால் அவங்களை கொல்றாங்க, அடிக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. அப்போ அந்த பசுமாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் துவங்கிருச்சு. நம்ம செல்வத் பிறந்தை சொன்ன மாதிரி அதை முன்னின்று நடத்துவர் நம்முடைய ஐஐடியுடைய இயக்குனர், நம்முடைய காமகுடி. ஒரே ஒரு வரி, பசுமாட்டுக்கு இருக்கிற முக்கியத்துவம் வேறு எதுக்கும் கொடுக்கல, அது அரசியல் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நந்தியும் வணங்குறாங்க, அது அரசியலுக்கு அவங்க எடுத்துக்கல. நந்தியோட யூரின் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை,
பசுமாட்டை நீங்க வணங்குங்க, மாட்டுறது கிடையாது. எல்லாத்தையும் வணங்குங்க. நாட்டு பசு பல்வேறு நாடுகள்ல பல்வேறு விலங்குகள் தாவரங்களை வணங்குறாங்க. குலக்கூறியா இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு குலக்கூறி இருக்கு. அதே மாதிரி குல விலங்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆங்கில மருத்துவர் ஆங்கில மருத்துவர் இல்ல, நவீன அறிவியல் மருத்துவர். ஆங்கிலம் ஒரு மருத்துவ முறை வந்து ஒரு மொழியோட தொடர்புபடுத்துறது. இருங்க சார், சொல்றவே நீங்க தப்பா சொல்லக்கூடாது. திரும்ப திரும்ப அதை சொல்லுங்க. ஆங்கிலங்கிறப்ப அர்த்தம் இருக்கு. நீங்க சொல்றப்ப என்னன்னாக்க இது அந்நிய மருத்துவம், இது மேற்கத்திய மருத்துவம், இது கிறிஸ்தவ மருத்துவம் அடுத்து வருவீங்க. இது வந்து அப்படி இல்ல. இன்றைய மருத்துவம், இன்றைய நவீன அறிவியல் மருத்துவம் வந்து உலகளாவிய மருத்துவம். தகவல் மட்டும் சொல்றீங்க ஐயா, ஒரு தகவல் மட்டும் நீங்க சொல்றதே சரியா சொல்லுங்க. ஆங்கில மருத்துவம்ங்கற சொல்றதே சித்தாந்தம்னு சொல்றாங்க. ஒரு தகவலை மட்டும் கொடுக்கிறேன். நவீன அறிவியல் மருத்துவம் அவர் சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் வாங்க. சோதனைக்காக ஒரு தகவல் மட்டும் நம்முடைய நேயர்களுக்காகவும் சேர்த்து சொல்றேன். எல்லாருமே நேயர்களுக்காக தான் பேசுறாங்க, நீங்க மட்டுமா பேசுறீங்க? சொல்றேன், முயற்சி பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு சோதனை தான். நீங்க சிம்மில் உள்ள நாட்டு பசுவை கட்டக்கூடிய தொழுவத்து பக்கத்துல மாடு கட்டினா அங்க கொசு பெருகும். இந்த மாடு கட்டினா அங்க கொசு இருக்காது. நீங்க அதை சோதிச்சு பாருங்க, அப்புறம் பதில் சொல்லுங்க. இதெல்லாம் தவறான வாதம் சார். பசுவை புனிதமாக்குறதா சார்? இது மட்டும் ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க சார். இது another anecdote இது. அமல் சார் ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. நீங்க பசுனுடைய சிறுநீர் வந்து மருந்து அப்படி சொன்னீங்கன்னா அது மருந்து அல்ல. அதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஏன்னா மருந்துக்கான எந்த வித டெஸ்ட்டையும் அது பாஸ் பண்ணல. அது மருந்து அல்ல. நீங்க அதை மருந்துன்னு சொன்னீங்கன்னா அப்போ சுஸ்ருதா சொன்ன மாதிரி மனித சிறுநீர், கேமல் சிறுநீர், கழுத சிறுநீர் எல்லாம் தான் மருந்து. ஆக்சுவலாக வந்து ஒரு நிமிஷம் சார், நான் சொன்ன இந்த பெப்டைட்ஸ் வந்து சிறுநீரகம் இருக்கிற எல்லா பாலூட்டி அனிமல்ஸும் எக்ஸ்கிரீட் பண்ணோம். மாட்டிலே வந்து சலைவால் இருக்குது, டியர்ஸில் இருக்குது, மில்கில் இருக்குது. அதை ஏன் எடுக்க முடியலன்னா குவான்டிட்டி கம்மி, யூரின்ல குவான்டிட்டி கம்மி, அதனால தான் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. அதே பெப்டைட்ஸ் அதனுடைய கண்ணீர்லையும் இருக்குது, அதனுடைய எச்சையிலையும் இருக்குது. அதை கலெக்ட் பண்ண முடியாது, அவ்வளோதான். தவிர இல்லை சார், நம்முடைய பசு மாட்டிலிருந்தோ அல்லது எரும மாட்டிலிருந்தோ சுரக்கிற அந்த பாலை வந்து அப்படியே குடிக்கக்கூடாது. உண்மை. அதை வந்து நீங்கள் வந்து குளிரூட்டும் நிலைக்கு அனுப்புகிறாங்க. ஆமாம். ஒரு மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் பாயில் பண்ணுறாங்க, இன்னொரு மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தான் பதப்படுத்தின பிறகு தான் அந்த பாலையே நேராக குடிக்கக்கூடாதுன்றவங்க கோமியத்தை நேராக குடிங்க, அதில் வந்து குணம் இருக்குன்னா என்ன? அதனால் மருந்து என்று சொன்னாருன்னா அது மருந்து அல்ல. அதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஒரு பெரிய விஞ்ஞானிக்கு வந்து விஞ்ஞானத்தை பரப்ப வேண்டிய ஒரு கடமை உண்டு. கான்ஸ்டிடியூஷன் வந்து சயின்டிஃபிக் டெம்பரை ப்ராபிகேட் பண்ணணும்னு சொல்லுது. அதுவும் இவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. இவர் கான்ஸ்டிடியூஷனை பரப்பாமல், சயின்டிஃபிக் டெம்பரை பரப்பாமல், ஆன்டி சயின்டிஃபிக், ஆன்டி அன்ப்ரோவன் திங்ஸை வந்து சொல்கிறது அவ்வளோ சரியில்லை. அது ஒன்று. நீங்கள் வந்து கோமியம் எங்கள் மதத்தை சேர்ந்தது, புனிதமானதுன்னு சொன்னால் அது உங்களோட வச்சுங்க. அதை நான் ஆர்கியூ பண்ணல. நீங்கள் வீட்டில் கோமியம் குடிங்க, நீங்கள் அதை பஞ்சகாவியம் சாப்பிடுங்க, என்னென்ன சாப்பிடுங்க, ஆனால் அதை மருந்துன்னு சொல்லிட்டு வராதிங்க. அது உங்கள் இஷ்டம். இப்போ என்னன்னாக்க இந்த பசு புனிதம் வந்து அணிதிரட்டலுக்காக, அதாவது முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்கள் எதிராக இந்துக்களை அணிதிரட்டுவதற்காக வந்து பயன்படுத்துகிறாங்க. அது சாதாரண தலித்துகள் எதிராகவும் இருக்குது. ஹரியானாவில் செத்துப்போன மாட்டுடைய தோலை உரிச்சதுக்கு கல்லால் அடித்து 5 தலித்துகளை கொண்டாங்க. இது வந்து நிறைய இடத்துல முஸ்லீம்களை அடித்து கொள்றாங்க. ஃப்ரிட்ஜில் இந்த சாதாரண மட்டன், அதாவது ஆட்டு இறைச்சியை கூட மாட்டு இறைச்சின்னு சொல்லி அடித்து கொண்ட சம்பவங்கள்லாம் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. எனவே இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு, இந்துத்துவ அரசியல் இருக்கு. அவர் பண்ணது இந்துத்துவ மதவெறி அரசியல். இது மோசமான அரசியல். தமிழ்நாட்டில் மத கலவரத்தை வன்முறை உருவாக்குறதுக்கு நம்முடைய ஐஐடி இயக்குனர் வந்து முயற்சி பண்றாருன்னா கோசாலாவுக்கு போறாரு, அங்க வந்து பசுமாட்டை பெருமைப்படுத்துறது மாதிரி 2 வார்த்தையை சொல்றாரு. அதுல என்ன சார் கலவரம் வந்து? அதுதான் பிரச்சனையே. நீங்க வந்து கோசாலைக்கு போங்க, நீங்கள் வந்து தொழுவத்தில் வந்து தேவையான வேலையெல்லாம் செஞ்சு கொடுங்க, நம்ம மாட்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களே பிரச்சாரம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? பசுமாட்டு தொழுவத்தில் படுத்துருந்தா கேன்சர் வராது, பசுமாட்டு தொழுவத்தில் வேலை செஞ்சால் கேன்சர் வராது, அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் செய்யுங்க. கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பசுமாட்டை கொண்டு வந்து கட்டி போடலாம். ஆமாம், அது மட்டும் இல்லை கோமியம் குடிச்சா பிரஸ்ட் கேன்சர் வராதுன்னு பிரக்யா சிங் தாகூர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து நவீன அறிவியல் மருத்துவத்தில் 3 முறை மார்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார்கள். எல்லா விதமான சிகிச்சையை செஞ்சுட்டு அந்த மருத்துவரே சொல்லியிருக்காரு, அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரே சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் செய்து கொண்டு நம்ம மார்பு புற்றுநோய் கோமியம் குடிச்சா சரியானு சொன்னால் இதை யாரும் ஏமாற்றுகிற வேலை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வந்து அவங்க வந்து பசுவை புனிதப்படுத்துறாங்க. எல்லாமே சொல்கிறாங்க, பசுமாட்டுடைய வியர்வை போய் நுகர்ந்தால் நுரையீரல் நோயெல்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க சார். அப்போ இது மாதிரி பசுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து புனிதப்படுத்துவது. பசு வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு உயர் சிறப்பான உயிரி. எல்லா விலங்குகளுமே ஆக்சிஜனை வந்து சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு உயிரி பசு மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து ஆக்சிஜன் வெளியிடுது சொல்லி சொன்னாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு போக்கு கொண்டு வரும். வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கு சார், அதெல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்கு, கால்நடையில் தனி ஆம்புலன்ஸ் இருக்கு, வரவேற்கத்தக்கதான். ஆனால் அங்கே என்ன இருக்கு? கவ் யூனிவர்சிட்டி,
51 கவ் யூனிவர்சிட்டி ஆரம்பிங்கன்னு சொல்லி RSS ஒன்றிய அரசு சொல்லுது. பல மாநில கவ் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே கேட்டலுக்கான யூனிவர்சிட்டி தான் இருக்குது, வெட்டரி யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஆனால் அங்கே வந்து கவுக்கு ஆம்புலன்ஸு, கவுக்கு இன்சூரன்ஸு. அங்கே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண 7 குழந்தைகள் வந்து ஸ்வெட்டர் கிடையாது, ஆனால் பசுமாட்டு ஸ்வெட்டர், அப்போ பசுமாட்டு இன்சூரன்ஸு, பசுமாட்டுக்கு ஆதார். இந்த நாடு எங்கே போகுது? அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான போக்கு இருக்குது. எனவே தான் இது பின்னாடி அரசியல் இருக்குது. அதே போல் பசு தடை சட்டம் வந்த பிறகு மக்கள் வந்து யாரும் இப்போ பசுங்களை கொள்ளுறது, சாதாரண மக்கள் பசுங்களை வந்து வணங்குறாங்க, பசுவை தெய்வமாக பார்க்குறாங்க. அது வரைக்கும் நம்பிக்கை, அது அந்த ஆன்மீக விஷயங்களை தலையிடலை. ஆனால் என்னன்னாக்க பசுமாடு பால் கறவைக்கு பிறகு வயதாகிடுச்சுனாக்க பல பேர் வித்துறாங்க. வித்த பிறகு அது வந்து கசாப்பு கடைக்கெல்லாம் போது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னாக்கா அந்த பசுமாட்டை பராமரிப்பது சாதாரண விவசாயி தான், சாதாரண கிராமப்புற மக்கள் தான். ஆனால் என்ன வருதுனாக்கா பசுவதை தடை சட்டம் ஒன்று வந்த பிறகு வயதான பசுகளை கூட பராமரிக்கணும். அப்படி பராமரிக்கணும், மக்களுக்கு ஏதாச்சும் தீர்வு சொல்லணும். என்னன்னாக்க பசுடைய யூரின் வந்து மருந்து, பசுடைய சாணம் மருந்து, பசு பால் தராவிட்டாலும் மிகப்பெரிய பொருளாதார நலன் உள்ளது, அது வாழை மரம் மாறி, அதனால பராமரிங்க என்று மறைமுகம் சொல்றாங்க. அதனால அரசியலான கருத்து இருக்கு, பண்பாட்டு கருத்து இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். ஓகே, ரமேஷ் சேதுராமன் சாரோட கருத்து கேட்கலாம். திரு ரமேஷ், உங்க கோணம் என்ன இதுல? இல்லை, எனக்கு வியப்பாக இருக்குது. ஒரு 4-5 விஷயங்கள் சொல்லணும். அது வரைக்கும் பொறுமையாக எல்லாரும் நான் அமைதியாக அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்ட மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். மொதல் விஷயம், நம்ம ஒரு 1950-60களில் தோப்பு கர்ணம் போட்டால் நல்லதுன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல், நீங்கள் இதெல்லாம் வந்து சரியா இல்லை. இன்றைக்கி என்னடான்னு பார்த்தா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இது சூப்பர் யோகா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலை தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு இவ்வளோ பெரிய ரிசர்ச் வேறு பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது முக்கியமான விஷயம், பேசிய அன்பர் ஒருவர் அழகாக, மூத்தவர் அழகாக சொல்கிறாரு, இது வந்து சுஸ்ருதா சமிதி, அது தவற திருத்திக்குங்க, அது சரக்க சமிதி, சுஸ்ருதா சமிதி இல்லை. 17 மிருகங்களை பற்றி சரக்க சமிதி. நான் உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புறேன், இந்த இது அனுப்புறேன், நீங்க பார்க்கலாம். ஏன்னா சுஸ்ருதா சமிதி வந்து பிரைமர்லி வந்து இஸ் அபவுட், ஒரு நிமிஷம், அது தட் இஸ் அபவுட் சர்ஜரி. சரக்கா சமிதி இல்ல அதுல மூலிகளை பத்தி சொல்லிருக்கு, விலங்குகளை பத்தி சொல்லிருக்கு. தவறான தகவலை சொல்லாதீங்க. சுஸ்ருத சமிதில சார் சொன்ன எல்லா விதமான விலங்குகளை சொல்லிருக்கு. சார் யானை பத்தி சொல்ல, அது ரெண்டுத்தையும் 17 ஆட்ட பத்தி சொல்ல, ஆட்ட பத்தி சொல்லிருக்கு. நான் அதை உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அதை படிச்சு பார்க்கலாம். நம்ம அது மெயினான டாபிக் இல்ல, ஏட்ட கையில இருக்கு சார். ரெண்டுத்துல ஒண்ணு மக்களுக்கு தவறான கருத்து சொல்லாதீங்க சார், போய் பார்த்துக்கிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் சப்ஜெக்ட்ல. பேசுங்க, சொல்லுங்க. நன்றி. இப்போ அடுத்த விஷயம், கடந்த காலம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் திரும்பவும் சொல்வது, இப்போ ஐயா அவர்கள் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு இங்கிலீஷ் மெடிசன் சொன்னால் இதை வந்து நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்துறீங்க, இதுக்கு எதிராக பேசுவதற்கு அப்படிலாம் கிடையாது. நம்மளும் எல்லாருமே எடுத்துக்கிறோம், அது அலோபதின்னு சொல்கிறோம், இங்கிலீஷ் சொல்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்க தவிர அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் கற்பிக்க வேண்டாங்கிறது என்னுடைய அர்த்தம் இருக்குது, அதுக்காக சொல்கிறோம். அடுத்தது, இதையே சொல்லக்கூடியவர்கள் முக்கியமாக என்னென்னா இந்த அனிமலோட இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் எலஃபண்ட் பூப் காஃபி, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதை விட காஃபி வேர்ல்டில் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா லுவக் காஃபி அப்படின்னு ஒரு காஃபி. அது என்னென்னா புனுகு பூனை போன்ற ஒரு பூனைக்கு இந்த காஃபியுடைய பழங்களை கொடுத்து அதிலிருந்து அதன் மலத்திலிருந்து வெளியேறக்கூடிய கொட்டைகளை எடுத்து சுத்தம் செய்து அதை வறுத்து அதை உலகத்தின் காஸ்ட்லியான காஃபியாக விற்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் இது வட ஒரே நிமிஷம் சார், ஏதாவது நம்ம சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளில், அதுவும் குறிப்பாக நீங்கள் பல இடங்களில் போனீங்கன்னா அவங்க ஒட்டகத்தோட யூரினை வந்து மில்கில் பாலில், அது ஒட்டகத்தின் பாலில் கலந்து கொடுக்குறது போன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. அது நம்பிக்கை, அதையும் வந்து இவங்க வந்து கேள்வி கேட்குறதும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயுர்வேதாவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, கரும்புடைய சாறும் அதில் வந்து கறந்த பாலும் கொடுத்தா உடனே உங்களுக்கு இருமலுக்கான ஒரு மிகப்பெரிய அந்த சளிக்கும் இருமலுக்குமான ஒரு மருந்து. இப்போ இவங்க சொல்கிற இது என்னென்னா நீங்கள் பாஸ்டரைஸ்டு பால் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் காய்ச்சி கூட குடிக்கலாம், அது வந்து ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா ஜென்ரலாக சொல்லக்கூடியது ஒரு சேஃப்டியாக இருக்குது. நீங்கள் வந்து பால்லேருந்து வருதோ இல்லையோ அது கண்டெய்னரில் வரலாம், அதில் கலக்கக்கூடிய வரலாம். ஆனால் நீங்கள் பாஸ்டரைஸ்டு மில்க்லேருந்து வெண்ணெய் எடுக்க முடியாது, பாஸ்டரைஸ்டு மில்க்லேருந்து நீங்கள் வெண்ணெய் அது சார்ந்த பொருட்கள் நீங்கள் எதையுமே எடுக்க முடியாதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு வியாபார தந்திரமும் இருக்குங்கிறதையும் நீங்கள் மறக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரி நம்ம வந்து
ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து உன்னிச்சு பார்த்தோம். இப்போ நம்ம அரச மரத்தை சுற்றி வந்தால் நல்லது அப்படின்னு சொன்னால் அரச மரத்தை சுற்றினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் நடந்துருமா அப்படிங்கிறது வந்து மூட நம்பிக்கைன்னு சொன்னாங்க. ஆனால் இதில் மூட நம்பிக்கை வெறும் அரச மரத்தை சுற்றினா சுத்த மாட்டாங்க, வேண்டாம். அப்போ என்ன, அதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட டைப் பண்ணலாம். அங்கே தான் வந்து அரச மரத்தடி பிள்ளையார் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் அந்த சுத்திரம் ஏன் அந்த இதில் வந்து மனிதனுடைய எது எப்பயுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனநிலை எப்படின்னா, தனக்கு எதுவுமே பயனளிக்காத ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து ஒழிச்சு கட்டுறதுல வந்து மனிதனுக்கு ஈடான ஒரு சுயநலமான ஒரு இது இருக்க முடியாது. அரச மரத்துலேருந்து நீங்கள் காயை சாப்பிட முடியாது, இலையை சாப்பிட முடியாது, பழத்தை சாப்பிட முடியாது, எதையும் சாப்பிட முடியாதுன்னு வந்ததுன்னா அதை வெட்டிடு அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதுக்காக தான். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆக்சிஜன் ப்ரொடியூசிங் நல்ல மரம்ங்கிறது இருக்குது. அதில் அந்த காற்றுலேயும் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத நீங்கள் மறுக்க முடியாது. அப்படின்னு இருக்கும். அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி நூற்றாண்டுகளாக மருத்துவம் ரொம்ப வளராத நிலையில் மக்கள் வந்து அக்கம் பக்கத்தில் இருந்த கை மருந்துகளை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. உதாரணமாக இப்போ சளி பிடிச்சதுன்னு வைங்களேன், சிலர் மிளகு ரசம் குடிக்கலாம், நான் நண்டு ரசம் குடிப்பேன். பீஃப் டெயில் சூப் குடிச்சா கூட சளி ரொம்ப நல்லா ஆகிடும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டியில் ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு சரக சமிதியில் சொல்லியிருக்கு. சரக சமிதி சொல்லுது. கச்சை கருவாடு ரசம் போட்டு சாப்பிட்டா நல்லா ஆகும் எங்க வீட்டுல சொல்லுவாங்க. கச்சை கருவாடு ஜுரம் வந்தா குடிப்பா நல்லா ஆகும். இதெல்லாம் மெடிசன் ஆகாது, ஹோமியமா மருந்தாகாது, இதுவும் மருந்தாகாது. இதெல்லாம் எம்பைரிக்கல் ட்ரீட்மெண்ட். வீட்டுல தலைவலி வந்தா நீங்க மிளகு ரசம் போட்டு சாப்பிடலாம். அதுக்காக தலைவலி வரவங்களுக்கு எல்லாம் மிளகு ரசம் டிடிஎஸ் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறோம், அது கிடையாது. இதெல்லாம் வந்து கை மருந்துகள் வீட்டுல ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக சாப்பிடுறது. இதை நீங்க மருந்தாக்காது. நீங்க என்னன்னா சாப்பிட்டுங்க, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. மருந்து மட்டும் இல்ல, இது பெரிய பெரிய மருந்து அவர் சொல்லும் போது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. பிளஸ் இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு பாத்துங்க, உலக லெவல்ல எவிடன்ஸ் இருக்கு. பெரிய மருந்துங்கறத சின்ன மருந்து பெரிய மருந்து இத வந்து ஜெனரலா ஜுரம்னாக்க இதுல வந்து 10 வகை 50 வகை ஜுரங்கள் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்ல. இதில் 10-100 வகை ஜுரம்னு சொல்கிறோம். கைவலி அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கி அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இது விட்டமின் டெஃபிஷியன்சிலேருந்து ஆரம்பித்து, அதுவும் பர்டிகுலர் விட்டமின் டெஃபிஷியன்சிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இது என்ன வேணால் வளர்சிதை மாற்றம்னு பல விஷயங்கள் இருக்கலாங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து அடுத்தடுத்த அட்வான்ஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. பட் அதுக்காக பழமைவாதம்னு அதை பொருந்தலாமல் அதையும் ஒரு சயின்டிஃபிக் நோக்கில் பார்க்குறதுங்கிறது தவறில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தொடர்ந்து எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பஞ்சகவ்யம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன். எந்த கேன்சர்ஸில் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் போய் க்யூர் ஆக முடியாதுன்னு நிலைமையில இருந்த ஆஸ்கர் பெர்னாண்டஸ் பார்லிமெண்ட்டில் சொன்னார். ஆஸ்கர் பெர்னாண்டஸ் காங்கிரஸை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர். அவர் சொன்னது, நான் வந்து கடைசியில் எனக்கு எல்லா இதுவும் வந்து என்னுடைய எல்லா இதுவும் வந்து போன போது, நம்பிக்கை போன போது, மீரட்டில் இருந்த ஒரு இடத்துல போய் நான் அந்த பஞ்சகவ்யா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் முற்றிலும் க்யூர் ஆனேன்னு சொன்னார். இப்போ அவர் போய் சொன்னார்னு நம்ம சொல்கிறோமா? இந்த மாதிரியான அதுக்காக திரும்பவும் சொல்லுறதுக்கு வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் process இருக்கு. அப்படி எல்லாம் உலகத்துல எல்லாரும் பஞ்சகவ்யா கேன்சர் பேஷண்ட் எல்லாரும் நீங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போவாதீங்க பஞ்சகவ்யா தின்னுங்கன்னு சொல்ல முடியுமா? அவருடைய அனுபவத்தை அவர் சொன்னாரு. ஒரு அனுபவங்க இது ஒரு மனிதரின் அனுபவம் வந்து ரிசர்ச் ஆகாது. இது வந்து நெகட்டிவ் பிராக்டிஸ்னு சொல்லாதீங்க. ஓகே மதுக்கூர் இவ்வளவு விஞ்ஞானம் சொல்றாங்கல்ல, இதுல வந்து ஆத்ரேயா என்ற மருத்துவர் வந்து ஆத்ரேயா ஆயுர்வேத மருத்துவர். அதே பழமை முக்கியமான மருத்துவர் ஆத்ரேயா என்ன சொல்றாருன்னா அதை மட்டும் சொல்லிடுறேன், அப்ப அவங்களுக்கு பதில் சொல்லட்டும். ஆத்ரேயா answers the flesh of the cow is beneficial for those suffering from loss of flesh. தசையெல்லாம் வீணானவங்களுக்கு அது பயன்படுது. டியூ டு டிஸார்டர்ஸ் காஸ்ட் பை அன் எக்ஸஸ் வாயு, ரைனைட்டிஸ்னா மூக்கில் சளி கொட்டுறது, ஏன்னா சார் சொன்னார் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இர்ரெகுலர் ஃபீவரு, ட்ரை காஃபு, ஃபெட்டிக்கு அண்ட் ஆல்சோ இன் கேஸ் ஆஃப் எக்ஸசிவ் அப்படைட் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஹார்டு மேனுவல் ஒர்க். கடுமையாக உடல் உழைக்கிறாங்கல்ல, அவங்க வர கடுமையான பசி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பசுமாட்டு கறி நல்லதுன்னு சொல்கிறார். அப்போ வந்து இந்த மூக்கு சளிக்கு மருந்துன்னு சொல்கிறார். இதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஆயுர்வேதம் ஆதரிக்கிறீங்களே, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஏன் பசுமாட்டு யூரின் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க? மாட்டு இறைச்சி நன்மைகளை பற்றி ஆராய்ச்சி சார் உண்மையை பற்றி பேசினாரு சொன்னாரு. உண்மையை பற்றி பேசினா நீங்கள் எதுக்குறீன்னு கேட்குறாரு. கோமியத்தை பற்றி உண்மையை பேசினா நீங்கள் எதுக்குறீன்னு கேட்குறாரு. இதை பற்றி அவர் பேசியிருக்கலாம்ல, ஏன் மாட்டு இறைச்சி பற்றி பேச மாட்டேங்கிறாரு? ஆயுர்வேதா டாக்டர் சொன்னபடி ஆராய்ச்சி பண்ணி ஆயுர்வேதா டாக்டர் சொல்லியிருக்காரு, சுஸ்ருதா சொல்லியிருக்காரு, சரக சமிதியில இருக்குது. சரி ரமேஷ், சரக சமிதி 27வது சாப்டர்ல இருக்கு. இருக்குங்க, முதலை கறி கூட இருக்குங்க, இருக்கட்டும். வசதியானதை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி அதை ஆராய்ச்சி சொல்லக்கூடாது. கிழக்கத்திய நாடுகளுக்கு போனீங்கன்னா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு நீங்க போனீங்கன்னா நிறைய இடத்துல அதை சர்வ் கூட பண்ணுவாங்க, மலைப்பாம்பை கூட சர்வ் பண்ணுவாங்க. அதை விட்டுருவோம். நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இங்க வந்து
முற்றிலுமாக அதை வந்து அரசியலோட ஒரு பிணைப்பை உருவாக்கி ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அவரை வந்து டார்கெட் பண்ணணும். ஏன் டார்கெட் பண்றீங்கன்னா, இப்போ சார் சொன்னார் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் சொன்னதுக்கு இவ்வளவு சொன்னாரு. இப்ப நான் அதுக்கு பதில் சொல்றேன். காமகோடி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அப்படி யாருமே சொல்லவில்லை. இதெல்லாம் நீங்களா சொல்றது. அவர் சொன்னது விஞ்ஞானம் அல்லன்னா சொன்னாங்க. அவர் இந்த மதத்தை சேர்ந்தவரோ இந்த சாதியை சேர்ந்தவரோ என்று யாருமே சொல்லவில்லை. நீங்களாக அதை வரிந்து கட்டி எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். அதன் பின்னால் ஒரு அரசியலை நீங்க கொண்டு வருகிறீர்கள். நான் விஞ்ஞான ரீதியாக இதை டிஸ்கஸ் பண்ண தயார். ஆனால் மதத்தையும் அரசியலையும் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். அதை பத்தி எல்லாம் பேசுறீங்க. இந்த இஷ்யூ பத்தி பேசுறீங்க. இந்த இஷ்யூ பத்தி அம்பேத்கர் சொல்றது பத்தி யார் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைங்க. இந்த இஷ்யூ பத்தி நீங்க பேசுங்க. சரி, நான் திரு மதுக்கூர்கிட்ட கேட்கலாம். மதுக்கூர், நிறைய பேசியிருக்கிறோம். காமகோடி சொன்னதுனால அவர் பிறந்த அதன் காரணமாக பிறப்பின் காரணமாக அவர் சொன்ன கருத்தை விமர்சிக்கிறாங்க வேண்டுமென்றே அப்படின்னு ஒரு கருத்து. பலதரப்பட்ட இதெல்லாம் இதுக்கு பின்னாடி வருது. நீங்கள் இதை பற்றி தொடர்ந்து எழுதுகிறவர், உங்கள் பார்வை இல்லை? காமகோடி அவர்கள் இயக்குனராக இருக்கிற அதே சென்னை ஐஐடியிலே தான் எவ்வளவு ஜாதிய பாகுபாடுகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அங்கேதான் திறமை தகுதி என்கிற அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் கூட எவ்வளவு அவமதிக்கப்பட்டார்கள், அது எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட பிரிவினருடைய இடமாக இருக்கிறது என்பதற்கெல்லாம் நம்பிக்கையல்ல, ஏராளமான ஆய்வுகள் இருக்கிறது. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய நித்யானந்தம் சார் பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, போகிற போக்கில் மாட்டுச் சாணத்தில் கிருமி நாசினி இருக்குது, அதனால தானே வாசலில் கோலம் போடுறோம், அதுக்காக சார் வந்து மாட்டுச்சாணத்தில் கிருமி நாசினி இருக்கிறதுனால மாட்டுச்சாணியை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரா? எதை வெளியே பயன்படுத்தணும், எதை உள்ள பயன்படுத்தணுங்கிற அறிவு இருக்குங்க. அது பக்குவப்படுத்தி தான் சாப்பிடணும் எதுவானாலும். உங்களுக்கு அறிவு இருக்கட்டுங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன், நான் கூட என்ன கேட்குறேன், நாங்கள் இந்த பசு மூத்திரத்தையோ இல்லை இருங்க சார், பசு சாணத்தையோ மூத்திரத்தையோ சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு இல்லைங்க, கறி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், அந்த பசு கோமியத்தில் கிருமி நாசினி இருக்கு, நாங்கள் சாப்பிடுவோம்னா பசு சாணத்தில் கிருமி நாசினி இருந்தால் அதையும் சாப்பிட வேண்டியதானே, நாங்கள் கேட்க மாட்டோமா? நீங்கள் தானே கேட்குறீங்க. இதை என்னங்க அது? அதே போல் மொழியின் உடனே நண்பர் சேதுராமனுக்கு இவ்வளோ கோபம் வருது. நான் ஒரே ஒரு தகவலை சொல்கிறேன். ஆயுர்வேதம் சமஸ்கிருதத்தோடு இணைத்து பேசப்படுவதால், ஆயுர்வேதமும் ஒரு அறிவியல் தானே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ் மருத்துவம் என்று சொல்லப்படுகிற சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு ஒன்றிய அரசு இன்று வரை அனுமதி மறுக்கிறது. நீங்கள் தாங்க மருத்துவத்தையும் மொழியும் முடிச்சு போடுறது, நீங்கள் தானே தவிர நாங்கள் அல்ல. ஆயுர்வேதத்தை ஒரு மொழியோடு முடிச்சு போடுகிறீர்கள். அவர் திரும்ப அமிர்தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. தமிழிசை கூட ஆயுர்வேதா எதுக்கு? யோகா, யுனானி, சித்தா, அப்புறம் இந்த இந்த இதெல்லாம் ஆயுர்வேதத்துக்கு மினிஸ்ட்ரியை உருவாக்கி இல்லாம இருக்கா? இல்லை, நான் கேட்குறேன், அதே அந்த ஆயுஷில் இருக்கிற ஆயுர்வேதத்துக்கு நீங்கள் தருகிற முக்கியத்துவத்தை ஏன் சித்த மருத்துவத்துக்கு தர மறுக்கிறீர்கள்? ஏன் சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி தர மறுக்கிறீர்கள்? அதே போல நான் அடுத்து வர்றேன். இல்லங்க, தமிழ்நாடு 900 கோடி ஆயுர்வேதத்துக்கு போயிடுது. இல்ல சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் சித்தா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நீங்க வச்சிருக்கோம். சுப்பிரமணியம் அவர்கள் இல்ல சேதுராமன் கொஞ்சம் பொறுமை காட்டுங்க. சேதுராமன் கொஞ்சம் பொறுமை காட்டுங்க. இல்லை ஒரு நிமிஷம் இருக்கு சார். சேதுராமன் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இவ்வளவு தானே பேசுகிறப்ப நாங்கள் பொறுமையாக தானே இருந்தோம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதே போல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நீங்கள் இன்னும் பலது கண்டுபிடிக்கப்படவில்லை. அதில் காமகோடி பேசுவதில் எனக்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. நான் இதே மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் இவர் பேசியிருக்கார். யார்? நம்ம காமகோடி அவர்கள். அதே நாளில் தான் தமிழ்நாட்டிலே மக்கள் பசுவை மட்டுமல்ல, இவங்க தான் பசு காளை, அதில் கூட ஐயா சொல்கிறார், ஏங்க ஒரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, நாட்டு பசு கட்டினா அந்த மூத்திரம் அடித்தா கொசு வராது, அதே ஆனால் வந்து சீமை பசு கட்டினா இதுக்கு ஏதாவது இருக்காங்க? கொசுவில் என்ன இந்துத்துவ கொசு சாதா கொசுவாங்க இருக்குது? கொசு ஒரு சாதாரணதுங்க. அதுக்கு நான் மாடு மேய்ச்சிருக்கேன் சார், மாட்டுச்சாணி அள்ளியிருக்கேன். எங்களுக்கு தெரியாத மாட்டை பற்றி நான் என்ன கேட்குறேன், பசுவையே தமிழ்நாட்டு மக்கள், பசுவை மட்டும் இல்லை காளையையும் தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கி தங்களுடைய நண்பனாக தோழனாக கருதுகிறார்கள்.
அவ்வளவு பசுமாட்டை உங்களை விட நெருக்கமாக பழகுகிற விவசாயி யாராவது மாட்டுப் பொங்கல் அன்று பசுவினுடைய மூத்திரத்தை பிடிச்சி கொடுத்தாங்களா? அவங்கள விட பசுமாட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமா? இது அரசியலாக்குறது யாரு? திரு தமிழிசை அவர்கள், மருத்துவம் படித்தவங்க. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? ஏங்க பசு கோமியத்தை குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சி போயிடும்னு நினைக்கிறாங்க. இது ஏங்க சகவாச தோஷமாங்க? அப்போ என்ன பசு கோமியம்ங்கிறது மருந்துங்கிறீங்களா இல்லை போதை தருகிற சரக்குங்கிறீங்களா? அப்போ இனிமேல் கோமியத்தையும் டாஸ்மாகில் வச்சு விற்கலாமா? இப்படி மருத்துவம் படித்த அறிவியல் படித்த காமகோடி மிகப்பெரிய அவர் அந்த துறையில் பெரிய அறிஞராக இருக்கலாம். நீங்கள் இப்படி மக்கள் மத்தியில் கடகடன் குடிச்சு, அப்போ ஏன் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நம்ம நாட்டில் கொரோனா காய்ச்சல் இந்த நாடே உலகமே பாதிக்கப்பட்ட பொழுது தடுப்பூசி கண்டுபிடிக்கத்தானே மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் போராடினாங்க. அப்போ காமகோடி எங்கே இருந்தார், நித்யானந்தம் எங்கே இருந்தார், சேதுராமன் எங்கே இருந்தார்? ஐயா இதுக்கெல்லாம் ஏற்கனவே மருந்து இருக்குது, எல்லா காய்ச்சலையும் 15 நிமிஷத்தில் குணப்படுத்தக்கூடிய அருமையான மருந்து எங்ககிட்ட இருக்குது, அதை பசு கோமியத்தை பிடிச்சி கடகடன் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ கை கொடுத்தது தமிழ் மூலிகை மருத்துவமான கபசுர குடிநீர் என்பது தான். மருத்துவம் வேற, உங்கள் நம்பிக்கை வேறங்க. இப்போ வானதி என்ன சொல்கிறாங்க, இவங்க வானதி அவங்க தனிப்பட்ட நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கையை உங்களோட உங்கள் வீட்டு பூஜையோட வச்சுக்கோங்க. நீங்க அங்க பஞ்சகல்ல சாப்பிடுறீங்க. ஆனால் ஒரு ஐஐடி போன்ற உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இதே இந்த நாட்டினுடைய சாபக்கேடுங்க. அறிவியல் தொழில்நுட்ப சாதனத்தில் உட்காந்து நம்ம என்ன பேசுகிறோம், இது பசுமூத்திரம் குடித்தா சரியாகுமா சரியாகாதா என்ன? ஏன் தெரியுமா, இந்த நாட்டினுடைய பிரதமரை இந்த விநாயகர் அந்த உருவ மாற்றம் தான் முதல் பிளாஸ்டிக் ஜனசரின்னு பேசுகிறார். நம்ம இங்கே கௌரவர்கள் தான் முதல் டெஸ்டியூ பேபின்னு அறிவியல் மாநாட்டில் போய் பேசுகிற பொழுது தான் இவங்களுக்கெல்லாம் தைரியம் வருது. இதே காமகோட்டியில் போன்றவர்கள் ஐஐடியில் எவ்வளவு பாகுபாடு நாட்டுக்கு ஏதாவது அறிவியலுக்கு செய்யுங்க. ஒரு கன்னியால ஒரு பிள்ளைய கருத்தரிக்க முடியுமான்னு இதே மதத்தை பத்தி பேசிடுவீங்களா, கேட்டுருவீங்களா? அது என்னது, அது அறிவியலுக்கு ஒவ்வாதது எப்படி? சரி நண்பர் சேதுராமன், இதுதான் உங்களுடைய மலிவான மடை மாற்றுகிற உத்தி. நான் என்ன கேட்கிறேன்னா, இதே மனுஸ்மிருதி தானே உங்களுடைய அரசியல் சட்டமாக்க வேண்டும் என்றுதானே ஆர்எஸ்எஸ் இல்ல முடிச்சு போட்டு நீங்க அரசியலாக்க பார்க்கும்போது நான் அந்த கேள்வியை கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறேன். நான் அங்க நீங்க தாங்க இதை மதத்தோட முடிச்சு போடுறீங்க. சேதுராமன் வகையராக நான் என்ன கேட்கிறேன், இதே மனுஸ்மிருதியை தான் அரசியல் சட்டமாக்க வேண்டும் என்று இருங்க சேதுராமன். இதே சர்ச்சில் போய் மாட்டு கோமியை சாப்பிட்டா குணமாகும்னா இதே கருத்தை நான் அங்கே முன்வைப்பேன். இது தவறு என்று சொல்வேன். நான் என்ன கேட்குறேன், ஒரு பிரதமர் நம்பலாம், ஆனால் அறிவியல் மாநாட்டில் போய் இதை பேசணுமா என்பது தான் கேள்வி. நீங்கள் இப்போ அங்கே நடக்கிற மேல்நாட்டு இதில் இதையா பேசுகிறாங்க? நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். மனுஸ்மிருதியில் நீங்கள் கூட ஒரு பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது இல்லை இது இல்லை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த அமிர்தா என்கிற நிறுவனம் கேரள உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு போலியான மருத்துவ விளம்பரங்களை வெளியிட்டதற்காக. அதுபோல் பதஞ்சலி என்கிற மோடிக்கு நெருக்கமான ராம்தேவினுடைய நிறுவனம் உச்சநீதிமன்றத்திலே மன்னிப்பு கேட்டது. நீங்கள் போலி அறிவியல் போல போலி மருத்துவர்கள் நீங்கள் உங்களுடைய ஆதரவோடு பெருகி வருகிறார்கள். இதே மனுஸ்மிருதி என்ன தெரியுமா சொல்லுது? நான் வேணா ஆதாரத்தோடு சொல்கிறேன். இந்த இடத்துல 5வது பாகம் 25வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பலியிடக்கூடிய இறைச்சியாக சாப்பிடக்கூடிய விலங்குகளை சாப்பிடவில்லை என்றால் அதனுடைய இறைச்சியை அதனுடைய இறைச்சியை சாப்பிடவில்லை என்றால் 21 பிறவிகளுக்கு நீங்கள் பலியிடும் விலங்குகளாக பிறப்பீர்கள் என்று மனுஸ்மிருதி சொல்லுது. மனுஸ்மிருதியே சொல்லுது சாப்பிடக்கூடிய மிருகங்களினுடைய இறைச்சியை சாப்பிடலாம்னு. ஆனா நீங்க ரவீந்திரநாத் சொன்னது போல அதற்காகவே இஸ்லாமிய மக்களையும் பட்டியலின மக்களையும் குறிவைக்கிறீர்கள். மனுஸ்மிருதியை அனுப்பி வைக்கிறேன். பல வேதங்கள் படிக்கலன்றதுக்காக இந்த மாதிரி தவறான விஷயங்களை பரப்பாதீங்க. நீங்க எவ்வளவு தவறான விஷயங்களை பரப்புறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நாட்டு பசு சொன்னாரு, கேட்டுக்கிட்டு தானே உட்கார்ந்துருக்கீங்க. ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீங்க பேசுற எதுக்காவது ஆதாரம் இருக்கா? நீங்க தோப்பு கரணம் போடுறதா யோகாங்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இல்லன்னு நான் ப்ரூவ் பண்ணேன்னா மன்னிப்பு கேக்குறீங்களா? நான் அனுப்பிட்டா நீங்க மன்னிப்பு கேக்குறீங்களா? அதுக்கு வாங்க. நான் மனுஸ்மிருதியில பலியிடுகிற விலங்குகளை சாப்பிடவில்லை என்றால் 21 பிறவிகளுக்கு பலியாடுகளாக பிறப்பார்கள் அப்படின்னு நான் நாளைக்கு நான் என்ன இதே மனுஸ்மிருதி தாங்க. டாக்டர் சொல்றாரு சாப்பிடலான்னு. சாப்பிடலான்னு சொல்றேன். நானும் சாப்பிடலான்னு தான் சொல்றேன். சாப்பிடுற பழக்கம் இருக்குங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்,
மாட்டு இறைச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க அதை சாப்பிடட்டுங்க, மாட்டு கோமியத்தை சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க சாப்பிடட்டுங்க, அதை உங்கள் நம்பிக்கையாக வச்சுக்கோங்க. ஒரு ஐஐடி என்பது மிக எங்கள் நாட்டினுடைய வரிப்பணத்தில் உருவான ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இல்லையா? அதனுடைய பொறுப்பிலே இருக்கிற திரு காமகோடி அவர்கள் இப்படி ஒரு அறிவியலுக்கு புறம்பான, இன்னும் சொல்ல போனால் அறிவியலுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மகாகவி பாரதியை நீங்கள்லாம் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். மும்பையில் பிளேக் நோய் ஏராளமான பேர் செத்து போனார்கள். அப்பொழுது இந்த மும்பை மாநகராட்சி என்ன பண்ணி, அப்போ நகராட்சியாக இருக்கலாம், எலியின் மூலமாகத்தான் இது பெருகுகிறது என்று எலிகளை அடித்து கொள்ள உத்தரவிட்டார்கள். அப்போ லோகமானிய திலகர் என்ன தலையங்க எழுதினார்னா, எலி எங்கள் பிள்ளையாருடைய வாகனம், அதை நீங்கள் அழிப்பதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொன்ன பொழுது திலகரின் சீடரான பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா? ஓய் திலகரே, எலிகளை விட மனிதர்கள் முக்கியம். அதுதாங்க உண்மையான ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த பார்வை. என்னைக்கோ நமக்கு அறிவு வளராத காலத்தில் எதையோ சொன்னாங்கிறதுக்காக அதையே தூக்கிக்கிட்டு ஒரு அறிவியல் முலாம் பூசுறீங்கல்ல. இதுங்க செடி கொடி எல்லாத்துலேயும் மூலிகை, அதுலேருந்து தான் மருத்துவம் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் தான் மொழி அடிப்படையில் மருத்துவத்தை கூட பார்க்குறீங்க, நிதி ஒதுக்க மறுக்கிறீங்க, பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி மறுக்கிறீங்க. திரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? நீங்கள் இவ்வளோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றீங்கல்ல, பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, ஒரு ஐஐடி வகுப்புலையா சொன்னார். அப்போ அவருக்கே தெரியுது இது ஐஐடி வகுப்பிலே சொல்லக்கூடாத அபத்தமான முட்டாள்தனமான கருத்து என்பதை அண்ணாமலையே ஒத்துக்கொள்கிறார். தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காரு. அப்போ அண்ணாமலை அவர்களுக்கே தெரிகிறது. என்னன்னா, நீங்கள் தயவு செய்து நாட்டை பின்னுக்கு இழுக்காதீர்கள். ரொம்ப தூரம் முன் வந்திருக்கிறோம். நீங்கள் அறிவியலை, பகுத்தறிவை, நீங்கள் இது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே அது என்ன இது என்னங்கிறீங்க. இந்த மாதிரி பசுமாட்டை புனிதமாக காட்டுவதால் அதற்கு ஏராளமான அசௌகரியத்தை ஏற்படுத்துபவர்கள் நீங்கள் தான். ஏன்னா அதில் 33 கோடி தேவர் குடியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அது எவ்வளவு, அதுக்கு அந்த உண்மையிலே பசுமாட்டில் எப்படி குடியிருப்பார்கள் அதை ஒரு கதை மாதிரி வச்சுக்கலாங்க, ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி வச்சுக்கலாம். அதுதான் உண்மை அப்படின்னா அந்த மாட்டுக்கு எவ்வளோ அசௌகரியமாக இருக்கும். அது குறித்து நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எங்களை பொறுத்தவரை எல்லா விலங்குகளும் எங்கள் தோழன் தான். அதில் நீங்கள் பிரிக்கிறீங்க. பசு இப்படி, நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு, சங்க இலக்கியத்திலலாம் பசுவை விட எருமைக்கு கூடுதலான முக்கியத்துவம் இருந்தது, அணிநடை எருமை என்று சொல்லப்பட்டிருக்கிறேன்னு. சார் சொல்கிறாரு பசுமூத்திரத்தில் இருக்குது, எருமை மூத்திரம் இல்லை அப்படின்னு. எங்களை பொறுத்தவரை பசுவோ எருமையோ அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் அதற்கு கால்நடை என்பது கால்நடை செல்வம். அதனால தான் வள்ளுவர் கூட இந்த கால்நடை என்பதை மாடு என்கிற பெயரில், செல்வம் என்கிற பெயரில் வள்ளுவம் பேசுகிறது. ஆனால் விவசாயமே தவறு என்று பேசுகிற மனுஸ்மிருதி வேறு, விவசாயம் என்பதுதான் உலகத்துக்கு அச்சாணி என்று பேசுகிற குரல் நெறி வேறு. அதைத்தான் முதலமைச்சர் கூட வள்ளுவரையும் வள்ளலாரையும் களவாட முயற்சிக்கிறார்கள்னு. இந்த வண்ணத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முயற்சி பொழுதுதான் திரு காமகோடி அவர்கள் தன்னுடைய கருத்தை திரும்ப பெற வேண்டும். அந்த பொறுப்பில் இருந்து அவரை நீக்குவது தான் அந்த ஐஐடி என்கிற பேருக்கு குறைந்தபட்ச மரியாதையாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி. நிறைவு செஞ்சிடலாமா? அதுவும் பேசணுமா? நீங்கள் சொல்லுங்கள். அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சார் உங்கள் நிறைவு பார்வை. ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் கேட்குறேன் சார். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. நிறைவு பார்வை. ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம். திரு ரவீந்திரநாத். பசு மூத்திரத்தில் என்னென்ன மருத்துவ குணம்லாம் இருக்குன்னு சொல்லி காமோடி சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் நவீன விஞ்ஞானத்தில் மிக உயரிய சிகிச்சைலாம் வந்துருச்சு. புற்றுநோய்க்கே தடுப்பூசியில் வந்துருச்சு, இம்யூனோ தெரப்பி வந்துருச்சு. ரஷ்யா தனித்தனியாக ஒவ்வொரு புற்றுநோய்க்குமே அந்த புற்றுநோய் செல் எடுத்து அது மூலமாக அதுக்கான வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே கியூபா சைனாவோட சேர்ந்து நுரையீரல் புற்றுநோய்க்கு அவங்க வேக்சின் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஏராளமாக வந்திருக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு விரோதமாக சாதாரண ஏழை எளிய மக்களை திசை திருப்புற மாதிரி மூடநம்பிக்கையை பெறக்கூடிய செயல் நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. எனவே பொதுமக்கள் அவருடைய வாதத்தை நம்பக்கூடாது. அது இந்துத்துவ மதவெறி அரசியலை தவிர அது அறிவியலே இல்லை என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் மதத்துக்கு இடமே கிடையாது. மருத்துவம்னு வரும்பொழுது அங்கேயும் மதத்தை புகுத்துறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அரசியல் அவசியம் இருக்கிறதுங்கிறது தெரியுது. இதில் அரசியல் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான். அவர் அரசியல் கட்சியெல்லாம் கிடையாது. நான் பல விஷயங்கள் இங்கே பேசினாங்க. அது சின்னதாக நான் எடுத்துக்காட்டணும்னா பிரக்ஞா தாக்கூரை பற்றி சொன்னாங்க. எத்தனை ஆண்டுகள் எந்தவித குற்றமும் செய்யாதவர்களை சிறையில் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்போ அவருக்கு எந்த நோய் வரும், கோமயம் கொடுத்தாங்களா, இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு இடமே கிடையாது. அதனால அந்த மாதிரியான பிரஸ்ட் கேன்சர் இருந்தது அவங்களே ஒத்துட்டு இருக்காங்க சார். நான் தான் சொல்றேன். ஆமா, அவங்க சிகிச்சை செஞ்சு அறுவை சிகிச்சை 3 முறை பண்ணிருக்காங்க சொல்றாங்க. சிறைச்சாலையில முத்த விட்டுருக்காங்க, அது கவனிக்கல. அதனால ஆரம்ப கட்டத்திலே போயிட்டாங்க. ஆரம்ப கட்டத்திலே மருத்துவமனை கூட்டி போறாங்க மும்பைல. ஒரு நிமிஷம் இருந்தாலும் அப்ப நீ தவறான தகவலை சொல்லக்கூடாது கடைசி நேரத்துல. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே முதல் சுற்றுல சொன்னேன், சில மருந்துகள் நமக்கு சந்தையிலே வந்தது. ஆங்கிலம் சொன்னால் அவர் கோச்சிக்கிறாரு. அலோபதி மருந்துகள், அந்த மருந்துகளெல்லாம்
ஆபத்தானது பயன்படுத்தக்கூடாது என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு தெரியும், அது இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அது எப்படி வந்தது? ஆபத்தானதுன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. ஆமாம், சந்தையில் கொண்டு வந்தவர்கள் தான் சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் தாங்க சொல்கிறோம். ஆமாங்க, அது எப்படி கொண்டு வந்தாங்க? அது எப்படி USFDA அதெல்லாம் ஒத்துப்பாங்க இவங்க. அதுக்கப்புறம் விவசாய மூத்திரம், விவசாயிகள் வந்து பசுமாட்டை, வயதான பசுமாட்டை வளர்த்தா பொருளாதார வளர்ச்சி, என்ன பொருளாதார வளர்ச்சின்னு கேட்டார். நான் சொன்னேன், விவசாயம் பயன்படுத்தக்கூடிய அந்த பசுமாடு வயதான பிறகு அந்த மூத்திரத்திற்கு விலை உண்டு. அந்த மூத்திரம் விலைக்கு போகிறது. அது அவருக்கு தெரியலன்னா சொல்லுங்க, நான் எங்க கொடுக்கணும்னு சொல்றேன். அடிமாட்டா கொடுக்கறது தான் சார் விவசாயிக்கு லாபம். அடிமாடா நீங்க இறைச்சிக்கு கொடுக்கறதா விவசாயிக்கு பண்ற நன்மை. பாலை விட விலை உயர்ந்தது பசுமாட்டினுடைய மூத்திரம். தெரியலன்னா பாருங்க. நான் வந்து பாபா ராம்தேவ் பத்தி கூட சொன்னாங்க. நான் அங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஃபேக்கு, நான் அந்த கொடுத்த விளம்பரம் தப்புன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க. விளம்பரம் அனைத்துக்கும் சொல்லியிருப்பாங்க, அதனால மன்னிப்பு கேட்டிருக்காரு. மருந்து இல்லைன்னுலாம் சொல்லலை. இருக்கிறதே ஆப்பிரிக்காவிலேயே நம்ம ஏசியாவிலேயே மிகப்பெரிய ஆயுர்வேதா கல்லூரி அவரது தான். ஓகே, இந்த காமகோடி அவர்கள் பேசிய விஷயத்தை அதே பதவியில் இருந்த ஆல்பர்ட் பேசினாலும் முகமது பேசினாலும் இதே மாதிரி தான் நாங்கள் விமர்சனம் செய்திருப்போம். எங்களுக்கு விமர்சனம் செய்கிறவருடைய பெயர் முக்கியமல்ல, அவர் என்ன செய்தி சொன்னார், அவர் எந்த பதவியில் இருக்கிறார், இது விஞ்ஞானத்துக்கு ஒத்துக்கொள்ளப்பட்டதா விஞ்ஞானத்துக்கு ஒவ்வாததா என்பது தான் முக்கியம். விஞ்ஞானத்துக்கு வந்து மதம் கிடையாது. விஞ்ஞானத்துக்கு வந்து புனிதமான விலங்கு, புனிதம் இல்லாத விலங்குகள்லாம் இல்லை. நாளைக்கே நீங்கள் ஆராய்ச்சி செய்து புலியினுடைய சிறுநீரகத்திலேருந்து ஒரு கேன்சர் மருந்து கிடச்சதுன்னா நான் எடுத்துக்குவேன். சிங்கத்தினுடைய சிறுநீர்லேருந்து அல்சைமஸ் டிசீஸ்க்கு ஒரு மருந்து கிடச்சா கண்டிப்பாக எடுத்துக்குவேன். பசுவினுடைய சிறுநீர்லேருந்து ஏதாவது மருந்து கிடச்சா கண்டிப்பாக எடுத்துக்குவேன். ஆனால் இன்றைய தேதிக்கு பசுவினுடைய சிறுநீரில் இருக்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக லேபில் இருக்குது. ப்ரொஃபஸர் காமகோடிக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டோன்ட் ஹேண்ட் ஓவர் த கப் ஆஃப் நாலேஜ் பிஃபோர் த ஃப்ராத் செட்டில்ஸ் டவுன். அதில் இன்னும் ஃப்ராத் செட்டில் ஆகலை, இன்னும் ஃபைனல் சொல்யூஷன் வரல. ஆகவே நாங்கள் வந்து காமன் பீப்புள் கிட்ட பேசும்போது எஸ்டாப்ளிஷ்ட் உண்மையை தான் சொல்லணும். இதை அவர் ஒரு விஞ்ஞான கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணாருன்னா நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். காமன் பீப்புள் கிட்ட சொல்லும் போது மிஸ்லீட் பண்ணுற மாதிரி தவறான ஹாஃப் ட்ரூத்ஸ், குவார்ட்டர் ட்ரூத்ஸ், 1/10 ட்ரூத்ஸ்லாம் சொல்கிறது ஒரு லீடிங் விஞ்ஞானிக்கு அழகு அல்ல. நன்றி, உங்கள் எல்லோருடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.